ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான அப்டேட் என்னென்னா, ரேஷன் கடை ரிசல்ட் எப்போன்றத பார்க்க போகிறீங்க. ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி அமைச்சர் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. எதனால் இவ்வளோ காலதாமதம் ஆகிருக்கு என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்காரு. எப்போ ரிசல்ட் வரப்போகுது என்பதை முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ண போகிறோம் சார், பண்ண போகிறோம். பண்ணையில் சொல்லி நடந்துக்கிட்டு அமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த நோக்கம். அந்த அடிப்படையில் இதுவரை 3 கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் 12,500 பேர் பணி நியமனம் மாவட்ட ஆள்சேர்ப்பு மையங்களிலும் அதைப்போல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 12,500 பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதே போல இப்பொழுது 4ஆம் கட்டம் தேர்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு, வந்திருக்கணும். இடையில பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த காரணத்தால் அலுவலர்களுக்கு கூடுதல் பணிகள் இருந்துச்சு. வெகு விரைவில் அந்த முடிவுகளும் வெளியே வரும்.